ஓசூரில் கார்ப்பரேட் டாக்ஸிகளுக்கு எதிராக கால் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராம்நகர் அண்ணா சிலை அருகில் கார்ப்பரேட் டாக்ஸிகளுக்கு எதிராக ஓசூர் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் கார்ப்பரேட் டாக்ஸிகளுக்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை 11 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஓசூர் கால் டாக்ஸி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் நந்தகோபால், துணைத் தலைவர் ராமு, கௌரவ தலைவர் முத்து, செயலாளர் அரவிந்தன், பொருளாளர் மல்லிகார்ஜுனன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கமிட்டி உறுப்பினர்கள் பூபதி, ஜெகன், சரவணன், சாகுல், அகமது, ராஜ்குமார், அலெக்ஸ், சிவக்குமார் உள்ளிட்டோர், ஓட்டுநர்கள் என பலர் கலந்து கொண்டு கார்ப்பரேட் டாக்ஸிகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது டாக்ஸி உரிமையாளர்களுக்கு மற்றும் ஓட்டுநர்களுக்கும் சுமார் 5000க்கும் மேற்பட்டோருக்கு வாழ்வாதாரம் பாதிக்கின்றது எனவும், இந்த கார்ப்பரேட் டாக்ஸி ஆப் வந்த பிறகுதான் இந்த நிலையில் அந்த ஓட்டுநர்கள் 2 புறமும் வாடகை சம்பாதித்து வருகிறார்கள். தற்போதைய நிலையில் நாங்கள் ஒரு புறமாக வாடகை வாங்கி வருகிறோம். இதனால் இந்த கார்ப்பரேட் டாக்ஸிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தும், இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், உள்ளூர் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை காப்போம், அனைத்து ஓட்டுநர்கள் சொந்தங்களை ஒன்றிணைவோம், நாம் உரிமையை காப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாத்தீங்கன்னா நம்ம ஒசூருக்கு நம்ம ஒசூர் ஓட்டுநர்கள் வாழ்வாதாரத்தை அளிக்கிறதுக்காக கார்பரேட் டாக்ஸ் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு எதிர்த்து தான் இந்த போராட்டத்தை நம்ம எடுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஒசூர்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 குடும்பங்கள், ஓட்டுநர் குடும்பங்கள் வாழுது. இதை நம்பி இதை கெடுக்கிறதுக்கு நாங்க விரும்பல. அதுக்கு எதிர்த்து தான் இந்த போராட்டத்தை நாங்க நடத்திட்டு இருக்கோம். அதனாலதான் ஒசூர் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் பக்கம் இப்ப கலந்துக்கிட்டு இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கோம். நாங்க இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு போற வரைக்கும் நம்ம இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நன்றி. தமிழ்நாடு அரசுக்கு என்ன நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிலையான ரேட் எங்கேயுமே பிக்ஸ் பண்ண கிடையாது. டாடா டாக்ஸிக்காகட்டும், டிராவல்ஸ்க்காகவும் நிலையான ரேட் பிக்ஸ் பண்ண கிடையாது. தமிழ்நாடு அரசுக்கு நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா, நிலையான ரேட்டு பிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இந்த கார்பரேட் டாக்ஸி மூலியமா பாத்தீங்கன்னா கொள்ளடிக்கிற வேலையை நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா ஆப் மூலியமா ஆஃபர்ன்ற பேர்ல அவங்க எல்லாத்தையும் ரேட்டு குறைச்சி நமக்கு ஓட்டுநரோட வாழ்வுக்கு பாதிக்கிறாங்க. பாதிப்பு ரொம்ப ஏற்படுது. அதுவும் கிட்டத்தட்ட ஒசூல்ல மட்டும் 5000 நேரடியாகவும் 10,000 திரும்ப பாதிக்குது. இதுக்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாங்க ஒசூர் கால் டாக்ஸி சார்பா இன்னைக்கு ஒசூர்ல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். எதுக்காக பாத்தீங்கன்னா, எங்க ஓட்டுநர்களும் இங்க உரிமையாளர்களும் ஒரு கார்பரேட் டிராவல்ஸ் மூலியமா பாதிக்கப்படுறோம். அது நேரடியாக ஒரு 3000 குடும்பமும், மறைமுகமா ஒரு 1500 குடும்பமும் பாதிக்கப்படுறதுனால அரசாங்கம் இதுல தலையிட்டு கார்பரேட் கம்பெனிங்க இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள புக்கிங் எடுக்காம எங்க லோக்கல்ல இருக்கிற அவங்களுக்கு மட்டும் புக்கிங் எடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துற மாதிரி அரசாங்கத்தை ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. ನನ್ರಿ ವಣಕಂ. ಕರ್ನಾಟಕ ಸಂಘ ಟ್ಯಾಕ್ಸಿ ಚಾಲಕರ ವೇದಿಕೆಯ ರಾಜ್ಯ ಗೌರವಾಧ್ಯಕ್ಷ. ಇವತ್ತಿನ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಟ್ಯಾಕ್ಸಿ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬೃಹತ್ ಮಟ್ಟದ ಪ್ರತಿಭಟನಾ ಕಾರ್ಯಕ್ರಮ ಹಮ್ಮಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಕಾಲ್ ಟ್ಯಾಕ್ಸಿ ಯೂನಿಯನ್ ಕಡೆಯಿಂದ. ಅದಕ್ಕೆ ನಮ್ಗೆ ಮುಕ್ತ ಆಹ್ವಾನ ಆಯಿತು. ಇದರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಇವರ ಕಷ್ಟ ಕಾರ್ಪಣೆಗಳೆಲ್ಲ ನಮ್ಮ ಸಂಘಟನೆಗಳ ಹತ್ರ ವಿವರವಾಗಿ ಹೇಳ್ಕೊಂಡ್ರು. ಈ ರೀತಿ ನಮ್ಗೆ ಕಾರ್ಪೊರೇಟ್ ವಲಯದ ಕಡೆಯಿಂದ ನಮ್ಮ ಪ್ರೈವೇಟ್ ಟ್ಯಾಕ್ಸಿ ಅವರುಗಳಿಗೆ ತುಂಬಾನೇ ಒಂದು ಕಷ್ಟಗಳನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಕಮ್ಮಿ ವೆಚ್ಚದಲ್ಲಿ ಡಿಸ್ಕೌಂಟ್ ರೂಪದಲ್ಲಿ ಇವತ್ತು ಕಾರ್ಪೊರೇಟ್ ವಲಯದವ್ರು ಬಂದು ನಮ್ಮ ಹೊಸೂರಿನಲ್ಲಿ ಒಂದು ಬಾಡಿಗೆನೆ ಮಾಡುವಂತದ್ದು ನಡೀತಾ ಇದೆ. ಇದರಿಂದ ನಮ್ಮ ಸಾಂಸಾರಿಕ ಜೀವನನೂ ನಡೆಸೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಒಂದು ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಒಂದು ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇಂಥ ದುರದೃಷ್ಟಕರ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗೋ ಜೀವನ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೋ. ಇದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾರ್ಪೊರೇಟ್ ಅವ್ರ ವಲಯ ಬಂದು ನಮ್ಗಳಿಗೆ ತುಂಬಾ ಅಪಾರವಾದಂತ ಒಂದು ತೊಂದರೆ ಕೊಡುವಂತದ್ದು. ಆಪ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಡಿಸ್ಕೌಂಟ್ ರೂಪದಲ್ಲಿ ಗ್ರಾಹಕರಿಗೆ ಒಂದು ಕೊಳ್ಳು ಭರವಸೆಯನ್ನ ಕೊಟ್ಟು ಗ್ರಾಹಕರಾಗಿ ಪಡೆಯುವಂತ ಒಂದು ಆಕರ್ಷಣೀಯವಾಗಿ ಒಂದು 50% ಆಫರ್ ಕೊಡುವಂತದ್ದು. ಈ ಆಫರ್ ಕೊಡುವಂತದ್ದು ನಮ್ಮ ಏನ್ ಪ್ರೈವೇಟ್ ಟ್ಯಾಕ್ಸಿಗಳು ಮಾಲೀಕರುಗಳೇನಿದೆ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾನೇ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ಡ್ರೈವರ್ಗಳನ್ನ ಮಾಡಿಕೊಂಡು ಒಂದು ಕಮ್ಮಿ ವೆಚ್ಚದಲ್ಲಿ ಬಾಡಿಗೆ ಹೊಡಿತೀನಿ ಅಂತಂದ್ರೆ ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ
ಇನ್ಸೂರೆನ್ಸ್ ಕಟ್ಟೋದಕ್ಕೂ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಆ ಕಡೆ ತಗೊಂಡಂತ ಫೈನಾನ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಲೋನ್ ಕಟ್ಟೋದಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ. ಇಂಥ ದುರದೃಷ್ಟಕರ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಜೀವನ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದಾರೆ. ಅದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಾರ್ಪೊರೇಟ್ ವಲಯದವ್ರು ಬಂದು ಡಿಸ್ಕೌಂಟ್ ರೂಪದಲ್ಲಿ ಕೊಟ್ರೆ ಇದು ಎಷ್ಟು ಸರಿ? ಇದರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಒಂದು ಬೃಹತ್ ಮಟ್ಟದ ಪ್ರತಿಭಟನೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ರು, ಅದ್ರ ನಾವು ಕೂಡ ಭಾಗವಹಿಸಿದ್ದೀವಿ. ಇದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಏನಾದ್ರೂ ಕಾಲಿಡುವಂತ ಒಂದು ಪ್ರಸಂಗ ಬಂದ್ರೆ ಬರಬಹುದೇನೋ. ಯಾಕಂದ್ರೆ ಇವರು ಕರ್ನಾಟಕ ತಮಿಳುನಾಡು ಬಾರ್ಡರ್ ಬಂದು ಇವರು ಒಂದು ಆಪ್ ನ ಕ್ರಿಯೇಟ್ ಮಾಡಿ ಇವರು ಡಿಸ್ಕೌಂಟ್ ರೂಪದಲ್ಲಿ ಗಾಡಿ ಓಡಿಸ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ ಇದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಅತ್ತಿಬೆಲೆ, ಚಂದೂಪುರ, ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸಿಟಿ ಈ ಭಾಗಕ್ಕೂ ಕಾಲಿಡಬಹುದು. ಇಲ್ಲಿಂದ ಡ್ರಾಪ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಮ್ಮಲ್ಲಿ ಅವಕಾಶ ಇರೋದು. ಅಲ್ಲಿಂದ ಪಿಕಪ್ ಮಾಡ್ಕೊಂಡು ರಿಟರ್ನ್ ಬರೋದಕ್ಕೆ ನಾವು ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಕೊಡಕ್ ಬರಲ್ಲ. ಇದ್ರ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಚಂದೂಪುರ RTO ಇರ್ಬೋದು, ನಮ್ಮ ಎಲೆಕ್ಟ್ರಾನಿಕ್ ಸಿಟಿ RTO ಇರ್ಬೋದು, ಅದು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಅದು ಮುಂದುವರೆದ ಭಾಗವಾಗಿ ಇದು ಅದೇ ರೀತಿ ಕಂಟಿನ್ಯೂ ಆದ್ರೆ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಕಚೇರಿ RTO ಏನಿದೆ ಶಾಂತಿನಗರ, ಅಲ್ಲೂ ಮನವಿ ಕೊಟ್ಟು ಈ ಒಂದು ಆಪ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಪ್ರಚಲಿತ ಬರದೇ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರತಿಭಟನೆ ರೂಪದಲ್ಲಿ ಮನವಿ ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಹತ್ತಿಕ್ಕುವಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಇಲ್ಲಿ ಚಾಲಕರು ಮಾಲೀಕರೇ ಅನುಕೂಲ ಆಗ್ಬೇಕು. ಇವತ್ತು ಕಷ್ಟಕರ ಜೀವನದಲ್ಲಿ ಜೀವನ ನಡೆಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದೇ ರೀತಿ ಮುಂದುವರೆದ್ರೆ ಬಹಿರಂಗವಾಗಿ ನಮ್ಮ ಹೊಸೂರಿನ ಪ್ರಮುಖ ನಾಯಕರುಗಳಿದ್ದಾರೆ, ಚಾಲಕ ಮಾಲೀಕರ ನಾಯಕರುಗಳಿದ್ದಾರೆ, ಬಹಿರಂಗವಾಗಿ ಇವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ನಮ್ಮ RTO ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಸಾರಿಗೆ ಇಲಾಖೆ ಮುಂಭಾಗ ಹೋಗಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ಏನು ಒಂದು ಪ್ರಾಣ ಬಿಡುವಂತ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಬಂದು ಕಾರ್ಪೊರೇಟ್ ವಲಯ ತಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತೆ. ಇದಾಗಬಾರ್ದು, ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಬಾರ್ದು. ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ, ದೊಡ್ಡ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಹೋಗಿ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳ ಗಮನಕ್ಕೆ ಇವರು ಮಾಡುವಂತ ಒಂದು ಏನು ಕಮ್ಮಿ ದರದಲ್ಲಿ ಏನ್ ಬಾಡಿಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇದನ್ನೆಲ್ಲನೂ ನಮ್ಮ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳಿರ್ಬೋದು, ಸಾರಿಗೆ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಿರ್ಬೋದು ಇದನ್ನ ಸಮರ್ಪಕವಾಗಿ ಅವರಿಗೆ ತಿಳಿ ಹೇಳಿ ಈ ಕಾರ್ಪೊರೇಟ್ ವಲಯ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಅನ್ಯಾಯದ ವಿರುದ್ಧ ಅವ್ರಿಗೆ ತಿಳಿ ಹೇಳಿ ಒಂದು ನ್ಯಾಯಸಮ್ಮತವಾಗಿ ಅವರಿಂದ ನಾವು ನ್ಯಾಯನ ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವು ತುದಿಗಾಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀವಿ. ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನ ಕೃಷ್ಣಗಿರಿಯ ಜಿಲ್ಲಾಧಿಕಾರಿಗಳು ಈ ವಿಚಾರದಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ಗಮನ ಹರಿಸಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೃಷ್ಣಗಿರಿಯ ಸಾರಿಗೆ ಅಧಿಕಾರಿಗಳು ಸುಧಾ ಇದರ ಗಮನ ಕೊಟ್ಟು ಏನ್ ಮಾಲೀಕರಿಗೆ ಅನ್ಯಾಯ ಆಗ್ತಿದೆ ಅದ್ರ ವಿರುದ್ಧವಾಗಿ ನ್ಯಾಯಸಮ್ಮತವಾಗಿ ನ್ಯಾಯ ದೊರಕಿಸ್ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ನಾನು ಕರ್ನಾಟಕ ಶ್ರಮಿಕ ಟ್ಯಾಕ್ಸಿ ಚಾಲಕರ ವೇದಿಕೆಯ ರಾಜ್ಯ ಗೌರವಾಧ್ಯಕ್ಷನಾಗಿ ಮತ್ತೆ ಸೌತ್ ಇಂಡಿಯಾದ ಆನರಬಲ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಈ ಮೂಲಕ ತಮ್ಮಲ್ಲಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಧನ್ಯವಾದಗಳು.